சுழலும் சொற்போர். இப்போ நகர வாழ்க்கைங்கிறவர் பதில் சொல்லணும்னு ரொம்ப துடிச்சுக்கிட்டு இருக்காரு. அவர் பாருங்க ஆள் ஒரு வயசானவராக இருந்தாலும் நகர வாழ்க்கைக்கு பேசணுங்கிறதுக்காண்டி ஒரு செட்டப்பான ட்ரெஸ்ஸோட வந்திருக்காரு பாருங்க. இன்சர்ட் பண்ணி கும்முன்னு. தம்பி என்ன சொன்னார் கேட்டீங்களா? கேட்டார் பிணிக்கும் தகையவாய் கேளாரும் வேட்ப மொழிகின்ற விந்தையினை தன் சிந்தையெல்லாம் தேக்கி தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா என்ற வரிகளுக்கு இலக்கணமாக உலகத்தின் அரங்கத்திலே உயர்ந்து நிற்கக்கூடிய போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய நடுவர் பெருமகனார் அவர்களே, இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து கொண்டிருக்கக்கூடிய ராம்ஜி ஆடியோ அண்ட் வீடியோவை சேர்ந்த அன்பு நெஞ்சங்களே, எதிரிலே இருக்கக்கூடிய அறிவார்ந்த அவையோரே, உங்கள் அத்தனை பேரையும் நான் அடக்கத்தோடு வணங்குகிறேன். நடுவர் அவர்களே, பெரிதும் நிம்மதியை தருவது நகர வாழ்க்கை தான், சந்தேகத்துக்கு இடம் கிடையாது. அவர் சொன்னார் கிராம வாழ்க்கை அமைதியான வாழ்க்கை, அதனால நிம்மதி கிடைக்குதுன்னார். நான் ஒன்று இந்த மன்றத்தில் ரொம்ப தெளிவாக சொல்கிறேன், சொல்கிறேன், ஆணித்தனமாக சொல்கிறேன். அமைதிங்கிறது வேற, நிம்மதிங்கிறது வேற. அமைதியாக இருக்கேன் பூரா நிம்மதியாக இருக்கான்னு சொல்ல முடியாது. ஏன்னா வில்லங்கம் பண்ணுறேன் பூரா அந்த அமைதியாக இருக்கவங்க தான். அந்த இப்படியே இருந்தான்னா அவன் ஏதோ குண்டுக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கான்னு அர்த்தம். அதனால் அமைதி வேற நிம்மதி வேற. அருமையான விளக்கம் ஐயா. நான் வகுப்புக்குள்ளே போகிறேன், பையனுங்களாம் சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கான். என்னைய பார்த்தோன்னா கொஞ்சம் பேர் அப்படியே அமைதியாக உட்காந்துட்டான், கொஞ்சம் பேர் அங்கே இங்கே ஓடிக்கிட்டு சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கான். நான் வகுப்புக்குள்ளே போன உடனேயே அந்த வாத்தியார் தோரணையில் டேய் எல்லாம் சத்தம் போடாமல் அமைதியாக உட்கார் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ எல்லாரும் அமைதியாக உட்காந்துட்டான். வகுப்பு பின் ட்ராப் சைலன்ஸ். வகுப்பு அமைதியாக இருக்கு, ஆனால் அவன் நிம்மதியாக இருக்கிறான்னா இல்லை. வாத்தியார் இருக்கும்போது அவன் எப்படியா நிம்மதியாக இருப்பான்? வாத்தியார் முகத்தை பார்த்து நிம்மதி அடைகிற மாணவர்கள் தான் என்னைக்கோ போயிட்டாங்களே. இன்னைக்கு வாத்தியார் உள்ள நுழையும் போதே பாட்டு என்ன படிக்கிறான் தெரியுமா? துன்பம் வரும் வேலையிலே சிரிங்க அப்படின்னு வேணும்னே படிக்கிறான். ஆக நடுவர் அவர்களே, அமைதிங்கிறது வேற, நிம்மதிங்கிறது வேற. நிம்மதி என்று சொல்லுவது மனிதன் தான் விரும்பிய எண்ணம் எப்ப கைகூடுதோ அப்பதான் அவனுக்கு நிம்மதி வரும். ஒரு மனிதன் தன்னுடைய ஆசை எப்ப நிறைவேறுதோ அப்பதான் அவனுக்கு நிம்மதி வரும். ஒரு அப்பா அம்மா அவங்கள கூப்பிட்டு ஏங்க உங்களுக்கு எப்ப நிம்மதின்னு கேளுங்க. பையனா இருந்தா அவனை படிக்க வச்சு அவனுக்கு ஒரு வேலை வாங்கி கொடுத்தா அப்பத்தான் சார் எனக்கு நிம்மதின்னு சொல்றேன். பொண்ணா இருந்தா அதை படிக்க வச்சு ஒரு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து எப்ப கையில பிடிச்சி கரையேத்துறனோ அப்பத்தாங்க எனக்கு நிம்மதின்னு சொல்றாங்க. அந்த நிம்மதியை அவர்கள் எதிர்பார்க்கிற கோணம் அது. ஒரு மாணவனை கூப்பிட்டு கேளுங்க, ஏப்பா தம்பி உனக்கு எப்பப்பா நிம்மதினு கேளுங்க. ஐயா நான் பரீட்சை எழுதியிருக்கிறேன், ஜூன் மாதம் பரீட்சை பேப்பரில் நம்பர் வரப்போகுது, என் நம்பர் அதில் வந்துச்சுன்னா தாங்க எனக்கு நிம்மதிங்கிறான். இப்படி சொல்கிற மாணவர்களை நான் இதுவரையும் கேள்விப்பட்டதே இல்லை. மாணவர்களை கூப்பிட்டு உனக்கு எது நிம்மதி அப்படின்னு, என்னைக்கு லீவ் விடுறாங்களோ அன்னைக்கு தான் நிம்மதிங்கிறான். அவனுடைய நிம்மதி அதுதான். இன்னும் கொஞ்சம் வளர்ந்த மாணவர்களை கேட்டால் எல்லா கேர்ள்ஸ் ஸ்கூலுக்கும் லீவ் விட்டாங்க, அது என்னைக்கு திறக்குமா அன்னைக்கு தான் எனக்கு நிம்மதிங்கிறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான நிம்மதி. ஒரு பெரிய சினிமா நடிகையை கூப்பிட்டு கேளுங்களேன், அம்மா உனக்கு எல்லா வசதியும் இருக்குது, உனக்கு என்ன நிம்மதினு கேளுங்க. சார் நான் எல்லா ஆக்டர் கூடயும் ஆக்ட் பண்ணிட்டேன் சார், இந்த சூப்பர் ஸ்டார் கூட ஒரு முறை நடிச்சிட்டேன்னா எனக்கு அப்பத்தான் சார் நிம்மதிங்கிறான். சூப்பர் ஸ்டாரையே ஒரு தடவை போய் கேளுங்களேன், உங்களுக்கு எது நிம்மதினா எனக்கு இமயமலையில் தான் நிம்மதிம்பாரு. அவர் ஒரு இடத்த தேர்ந்தெடுத்து வச்சிருக்காருல்ல நிம்மதியாக இருக்கிறதுக்கு. இப்படி நிம்மதிங்கிறது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கோணத்தில் எதிர்பார்க்கிறாங்க. ஆமாம். எனக்கு எது நிம்மதி நீங்க உங்களுக்கு தெரியுமா? சொல்லுங்க, உங்களுக்கு எதுதான் நிம்மதி? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நிம்மதி இருக்கும்போது இவருக்கு ஒரு நிம்மதி இருக்கும்ல. இத்தனை வருஷமா எத்தனையோ மேடைகளை சந்திச்சேன்னா பாராட்டுதலுக்குரிய உங்கள் தலைமையில ஒரு நிகழ்ச்சியில பேசணும்னு நான் ஏங்கி கிடந்தேன். அந்த நிகழ்ச்சி இன்னைக்கு எனக்கு அந்த வாய்ப்பு அமைஞ்சிருச்சு. எனக்கு இப்பதான் நிம்மதி. உண்மையில நல்ல நிம்மதி ஐயா. ஆக நிம்மதி என்று சொல்லுவது இந்த மனிதன் அவனவன் எதிர்பார்க்கின்ற ஆசைகள் நிறைவேறும் போது. அவர் சொன்னார் கிராமங்கள்ல எல்லாம் தண்ணி அப்படியே மினரல் வாட்டர் மாதிரி அவங்க எடுத்துக்கிறாங்களாம். நகரத்தில் பாட்டிலில் ஊற்றி விட்டுறான சொன்னார்.
நானும் கிராமத்தில் பிறந்தவன் தான், கிராமத்து தாயினுடைய மடியில் வளர்ந்தவன் தான். உண்மையை பேசணும் சார். ஊருக்கு ஒரு 2 மைலுக்கு அந்த பக்கம் குளம் இருக்கும் சார். அந்த குடிக்க எடுத்துக்கிட்டு வர்ற தண்ணி குளம் அது எங்கெங்கேயோ கிடந்து ஓடி வந்து கொஞ்சம் நிறைஞ்சிருக்கும். அதுவும் மழை பெஞ்சா தான் ரொம்ப கிடக்கும். எங்கள் ஊர் ஆத்தாவும் அக்காவும் குடத்தை தூக்கி இடுப்பில் வச்சுட்டு ஊர் ஒம்பெல்லாம் பேசிக்கிட்டு அந்த குளத்துக்கு போவாங்க. என்ன செருப்பு கிருப்பெல்லாம் போட்டு போகிறதில்ல, சும்மா வெறுங்காலோட வீதியில் என்னென்ன கிடக்குதோ எல்லாத்தையும் ஒரு மிதிச்சு ஒரு தேய்ச்சி விட்டுட்டு அப்படியே போய் அந்த குளத்துக்குள்ளே தடன்னு உள்ளே இறங்குங்க. அதெல்லாம் அது கழுவி கீழே போயிடும். அப்புறம் இவங்க போவாங்க, போயிட்டு அந்த குடத்தை அந்த பக்கம் குப்புற விட்டாக்க மிதந்துக்கிட்டு கிடக்கும் தண்ணிக்குள்ளே. அந்த தண்ணியை எடுத்து அப்படி இந்த முதுகு பக்கமாக கொஞ்சம் அந்த சூடு போகிறதுக்காக அவங்களே கொஞ்சம் இறச்சிக்கிடுவாங்க. எது அந்த குடிக்க எடுத்துக்கிட்டு வர குளத்துக்குள்ள சூடு போகிறதுக்காக அந்த முதுகில் கொஞ்சம் போட்டு இறச்சி ஊற்றுவாங்க. சில பேர் கொஞ்சம் அள்ளி முகத்தையும் கழுவுவாங்க. இந்த வெத்தலை வயலெல்லாம் போட்டு போயிருக்கிற பெரியத்தா சின்னத்தா இருக்குது, அது என்ன செய்யும், அந்த தண்ணியை போட்டு வாயில் நல்லா கொப்பன்னு கொப்பிடிச்சோம் அப்படின்னு துப்போம். அதுலேயே இவ்வளவு வேலையெல்லாம் செஞ்சுட்டு அந்த குப்புரை கவுந்து கிடக்கிற குடத்தை நிமித்து அப்படி 2 ஆட்டிட்டு அதில் ஒரு குடத்தில் அப்படியே எடுத்து அந்த இடுப்பில் வச்சுக்கிட்டு வீட்டுக்கு வரும். அந்த நேரம் பார்த்து அங்கே பெரியாத்தா என்ன செய்யும், வெத்தலையில் சுண்ணாம்பு அப்படியே தடவி அதை மடித்து வாயில் போட்டு மென்னிட்டு இந்த விரல்ல அப்படியே வச்சு ஒரு துப்பிட்டு அந்த புகையில எடுத்து ஒரு நல்ல ஒரு கசக்கி வாயில் போட்டு உதக்கிக்கிட்டு அந்த கையை கழுவாம கூட என்ன செய்யும், ஒரு தேத்தா விதைன்னு ஒன்று கிராமத்தில் இருக்குது, எல்லாருக்கும் தெரியும். அதை எடுத்து அந்த குளத்துக்குள்ள அப்படியே முழு கையும் விட்டு 2 ஆட்டி தேக்கி இப்படி தேய்ச்சி குடிக்கிற தண்ணியா கிராமத்து தண்ணி. விஷயம் தெரியாத நீங்க சொல்றத பார்த்தா அந்த மினரல் வாட்டர் தயாரிக்கிற முறை மாதிரில இருக்குது. அங்க இப்படித்தான் என்னமோ அங்கதான் அள்ளிட்டு வந்து இப்படியே கலக்கி வடிகட்டி பாட்டிலில் ஃபில்லப் பண்ணிக்கிட்டு இருக்கிற அந்த மெத்தடை கேட்குற மாதிரியே தான் இப்போ இருக்கே ஒழிய ஒரு கிராமத்தில் நடக்கிற விஷயம் மாதிரியே எனக்கு தெரியல. கொசுக்கடியை சொன்னார், கொசுக்கடி இருக்குது, மூட்டை பூச்சி இருக்குது சொன்னார். நாங்கள் இல்லைன்னு சொல்லலை, நாங்கள் பழகி போயிட்டோம். கண்ணதாசன் சொன்னார், மூட்டை பூச்சி கடிச்சிச்சு தூக்கம் வரல, இப்போ மருந்தடிச்சு மூட்டை பூச்சியே இல்லாமல் செஞ்சுட்டோம், இப்போ மூட்டை பூச்சி கடிக்கல அதனால தூக்கம் வரலைனார். நகரத்தில் பழகி போயிட்டேன், இப்போ பழகிட்டோம். கொசு சவுண்ட் இல்லாட்டி எனக்கெல்லாம் தூக்கம் வர மாட்டேங்குது. நான் தான் அப்பா இப்போ தான்டா நிம்மதியாக இருக்கு அப்படின்னு. காரணம் என்னன்னா அதுக்கு பழகி போச்சு. கொசு இல்லாத இடத்துல ஒரு ஆளால் தூங்க முடியல. என்ன இவ்வளவு அமைதியாக இருக்கு, ஒருவேளை சுடுகாட்டுக்கே அது வந்துட்டோமோ அப்படின்னு பயப்படுறேன் அவன். அந்த மாதிரி ஒரு அம்மா கருவாடு விற்கிற அம்மா, அது ஒரு கூடையில் கொஞ்சம் கருவாடை போட்டுக்கிட்டு 2 ஊர் தள்ளி போய் அந்த கிராமம் கருவாடு விற்றுட்டு சாயந்தரமாக திரும்பி வந்துச்சு. திரும்பி வரும்போது வானத்தில் மப்பு மந்தாரமாக மழை வர்ற மாதிரி இருந்துச்சு. உடனே அது என்ன செஞ்சிச்சு, ஆக மழை வந்தால் மாட்டிக்கிட்டுருவோமோன்னு சொல்லி ஒரு வீடு மாதிரி ஒன்று இருந்துச்சு, அது ஓரமாக ஒதுங்கிருச்சு. அது பாருங்க நந்தவனத்தில் என்ன இருக்கும், பூச்செடி எல்லாம் நிறைய பூவாக மலர்ந்து அங்கே அழகாக மனம் பரப்பிக்கிட்டு இருக்கு. இருட்டிருச்சு. இந்த அம்மா தூங்கிட்டு காலையில் எந்திரிச்சு போவோம், பொண்ணு வரசு தனியாக போகக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு ராத்திரி அங்கே படுக்க முடிவு பண்ணிருச்சு. நடுவரவர்களை புரண்டு படுக்குது, தூக்கம் இல்லை. என்ன யோசிச்சு பார்த்துச்சு. உடனேயே வெளியே அந்த கூடையை எடுத்துக்கிட்டு வந்துச்சு. சோனு மழை கொட்டிக்கிட்டு இருக்கு பாருங்க. அந்த மழையில கையில் கொஞ்சம் தண்ணியை பிடிச்சி அந்த கூடையில் கொஞ்சம் தெளிச்சிச்சு. அந்த கூடையை தலைக்கி வச்சுக்கிட்டு படுத்துச்சு, நிம்மதியாக தூங்கிருச்சு. கருவாட்டு வாடை மூக்கில் பட அந்த அம்மாவுக்கு தூக்கம் கும்முன்னு வந்துருச்சு. அது அந்த வாசனையிலேயே தூங்கி பழக்கம். அங்கே நகரத்தில் இருக்கக்கூடியவங்க ட்ரெயின் போனாலும் சரி, பஸ் போனாலும் சரி, மிகப்பெரிய மில்லு ஓடினாலும் சரி, அதில் நாங்கள் கேட்டு தூங்கி பழக்கப்பட்டுட்டோம். அந்த வருத்தம் அவங்களுக்கு வேண்டாம். நகர வாழ்க்கை திட்டமிட்ட வாழ்க்கை, கிராமத்து வாழ்க்கையில் திட்டம் கிடையாது. ஹவுபாய்னு ஒருத்தர், அவர் துப்பாக்கி சுடுறதுல ரொம்ப கெட்டிக்கார். ஒரு மேலே பறந்துக்கிட்டு இருக்கிற ஒரு கொக்கை பார்த்து சுட்டார்னா கண்ணில் சுடணும்னு நம்ம சொன்னோம்னா அப்படியே சுட்டு கீழே போட்டுருவார். பார்த்தோம்னா கண்ணில் தான் சுட்டிருப்பார். அவ்வளவு ரொம்ப கெட்டிக்கார். அவர் ஒரு நாள் என்ன செஞ்சார், அப்படியே ஒரு ஊர் பக்கமாக நடந்து போகிறார். பெரிய மரம், பாறை, அது அடியில எல்லாம் ஒரு வட்டத்துக்குள்ள, அந்த வட்டத்திலிருந்து கொஞ்சம் கூட வெளியே போக முடியாத அளவுக்கு துப்பாக்கினால ஒருத்தன் சுட்டிருக்கான். அவருக்கு ஒரு ஆச்சரியம். ஆக நாம தான் துப்பாக்கி சுடுறதுல ரொம்ப கெட்டிக்காரன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். இந்த ஊர்ல யாரோ ஒருத்தர் இருக்கிறான்டா, அவன் யாரான்னு பார்த்து அந்த ஊர் பெரியவர் ஒருத்தரை கூப்பிட்டு கேட்டாங்க. அவர் சொன்னாரு, அதுவா இந்த கோழி விளையாண்டுக்கிட்டு இருக்கிறான்ல அந்த பையன், அவன் தான். யாரானு பக்கத்தில் போய் பார்த்தா அவருக்கு ஒரு 10-12 வயசு இருக்கும் அவனுக்கு. அவனை கூப்பிட்டு, ஏப்பா துப்பாக்கி சுடுறதுல நான் தான் ரொம்ப கெட்டிக்காரன்னு நினைச்சேன், நீ எப்படா சுட்டா, அந்த வித்தியை எனக்கு சொல்லி கொடுறான்னு கேட்டாரு. அவன் சொன்னா, அது ரொம்ப ஈஸிங்க, அது ரொம்ப சுலபமானதுங்க, முதல்ல டப்புன்னு சுட்டுருவாங்க, அப்புறமா மேலே கரெக்டாக வட்டத்தை போட்டுக்கிறவேன். அவன்
நகர வாழ்க்கை வட்டத்தை போட்டுட்டு அதுக்குள்ள சுடுற மாதிரி, கிராம வாழ்க்கை சுட்டுட்டு வட்டம் போட்டுக்கிற மாதிரி திட்டமில்லாத வாழ்க்கை. கிராமங்கள்ல நிம்மதி ஏன் இல்லை? ஜாதி உணர்வு இன்னும் எல்லா கிராமத்திலையும் போகல. ஜாதி உணர்வு நம்ம மேடையில் பேசுறோம், அதற்கான எவ்வளவோ சட்டங்கள் எல்லாம் வச்சிருக்கிறோம், தீண்டாமை இன்னும் போகலை. நடுவர் அவர்களே, எத்தனையோ கிராமங்கள்ல இன்னும் டி கிளாஸ் தனியா தான் இருக்கு. ஒரு திருவிழா நடக்கட்டுமே, ரெண்டு ஜாதிக்காரங்க ஒன்னா சேர்ந்து சண்டை போட்டுக்கிட்டு மண்டையை உடைச்சுக்கிறாங்க. ஒன்றும் இல்லை, பொங்கல் வைக்கிறதுக்கு என்னுடைய பானையத்தான் முதல்ல வைக்கணுங்கிறதுல சண்டை போட்டுக்கிறாங்க. பொங்கல் பானையில் ஜாதி உணர்வு இன்னும் போகல, அது தீண்டாமை தலைவிரிச்சு ஆடுது. அப்படி இருக்கும்போது எங்கே கிராமத்தில் நிம்மதி கிடைக்கும் நீங்க சொல்றீங்க? நிம்மதி கிடைக்காது. அவங்க சொன்னாங்க, இயற்கையிலேயே கிராமங்களிலே எல்லாம் காற்று கிடைக்கிறது, சூரியன் அப்படியே தழுவுறான், சூரியன் வந்து எங்களை எழுப்புறான், நகரங்களிலே எல்லாம் டிவி தான் எழுப்புதுன்னு சொன்னாங்க. என்ன சூரியன் என்ன கிராமத்துக்கு மட்டுமா சொந்தம்? கிராமத்திலேருந்து ஒருத்தர் நகரத்துக்கு இந்த பரீட்சை லீவுக்கு போனான். போய் ஒரு 10 நாள் இருந்துட்டு கிராமத்துக்கு திரும்பி வந்தான். ஒரு கிராமத்து நண்பனோட கூட்டிக்கிட்டு அப்படியே பேசிக்கிட்டே போகும்போது சொன்னான், டேய் என்னடா நம்ம ஊரில் இதெல்லாம் ஒரு ரோடாடா, மெட்ராஸில் போய் பாருவேன் எவ்வளவு பெரிய ரோடு, மவுண்ட் ரோடெல்லாம் அவ்வளவு பெரிய ரோடுன்னா. சரி சரி அப்படின்னு என்ன தான் பார்க்கலையே. அந்த பக்கம் போனால் ஒரு 2 மாடி கட்டடம் கட்டிக்கிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் என்னடா ஒரு பெரிய கட்டடம், மெட்ராஸில் போய் பாருவேன், இந்த எல்ஐசி கட்டடத்தை பார்த்தா நமக்கு அப்படியே கழுத்தே வலிச்சு போயிடுது அப்படின்னா. அப்படியே பேசிக்கிட்டு கம்மாக்கரை பக்கம் போனானுங்க. அங்கே போனோடனே அந்த கம்மையை பார்த்தான், இதெல்லாம் என்னடா கிராமத்தில், அங்கே மெட்ராஸில் போய் பார்த்தா அந்த பீச்சு எப்படி அப்படின்னா. இப்படி ஒன்றுன்னா சொல்லிக்கிட்டு போனான். சாயந்தர நேரம் ஆயிடுச்சு, வானத்தில் அப்படியே லேசாக நிலா வந்துச்சு. இவன் சொன்னா, நகரத்துக்கு போயிட்டு வந்தவன், இதெல்லாம் ஒரு நிலாவாடா, மெட்ராஸில் போய் பார்த்தா எவ்வளவு பெரிய நிலா இருக்கும்னா. விட்டான் கிராமத்தில் இருக்கிறவன் எட்டிக்கிட்டு, ஏண்டா உனக்கு இந்த ஊருக்கு ஒரு நிலா, மெட்ராஸுக்கு ஒரு நிலாவான்னா. அவன் என்ன செஞ்சான், அவன் அரைஞ்ச அறையில் கண்ணை வீங்கி போச்சு, அதையும் தடவிக்கிட்டு இதெல்லாம் ஒரு அறையாடா, மெட்ராஸில் போய் வாங்கினா ஒவ்வொரு அறையும் எவ்வளவு நல்லா இருக்கும்னா. என்னமோ சூரியன்கிறது வந்து கிராமத்தில் இருக்கக்கூடியவர்களை தான் எழுப்புதுன்னு அவர் சொல்றார். அடி கூட டவுனில் வாங்கினா தான் நல்லா இருக்குங்கிற அளவுக்கு கிராமத்து ஆளுகளுக்கு டவுனு மேலே ஒரு ஆசையை ஏற்படுத்தி விட்டாங்க. அருமையான கருத்துக்களை எல்லாம் சொன்னார்.